ஜோடியா அச்சம் என்பது மடமேடா படத்துல நடிச்சிட்டு வர மலையாள நடிகை மஞ்சுமா மோகன் தன்னோட ஃபர்ஸ்ட் படத்துல தனக்கு கிடைச்ச எதிர்மறையான விமர்சனங்கள் பத்தி பேட்டி ஒண்ணுல மனம் திறந்திருக்காங்க. மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வர இன்னொரு அழகி நாயகி தான் மஞ்சுமா மோகன். கௌதம் மேனன் இயக்குற அச்சம் என்பது மடமேடா படத்துல சிம்பு நாயகியா அறிமுகமாறாங்க. இந்த படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லயுமே ஒரே சமயத்துல படமாகுது. தமிழ்ல சிம்பு, தெலுங்குல நாக சைத்தன்யா. ஆனா 2 படத்துலயுமே மஞ்சுமா தான் நாயகி. மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிட்டு வந்த மஞ்சுமா அதுக்கப்புறம் நிவின் பாலியோட ஒரு வடக்கன் செல்ஃபி மூலமா நாயகியானாங்க. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து கௌதம் மேனன் பட வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இந்த நிலையில ஒரு வடக்கன் செல்ஃபி பட ரிலீஸுக்கு அப்புறம் தான் சந்திச்ச கசப்பான அனுபவங்களை பத்தி பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க ஒரு வடக்கன் செல்ஃபியை பார்த்த நிறைய பேர் சமூக வலைதள பக்கங்கள்ல நான் நடிப்புல இருந்து விலகிடுறது நல்லது அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. நீண்ட கேப்புக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க தொடங்கிய எனக்கு எமோஷனல் காட்சிகள்ல நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இத்தகைய விமர்சனங்கள்லாம் நான் எதிர்கொள்ளும் போது படக்குழு எனக்கு பக்கத்துணையா இருந்து உறுதுணையா இருந்துச்சு. அவங்களுக்கு என்னோட நடிப்பு திருப்திகரமா இருந்ததா பதிலடியும் கொடுத்திருந்தாங்க. இப்படி மஞ்சுமா மோகன் தெரிவிச்சிருந்தாங்க.